أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله ما اتصلت به عين بنظر. اللهم صل وسلم وبارك وسلم عليه. فيا عباد الله، فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله. فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان الجليل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ذلك ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. صدق الله المولان العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله، ومن كانت هجرته للدنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه. صدق النبي صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் சர்வலோக வல்லவன் நம்மை படைத்து பரிபோஷித்து நமக்கு தேவையான சகல விடயங்களையும் குறை தவறாது தந்து கொண்டிருக்கக்கூடிய வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன். அவன் யாரையும் பெறவும் இல்லை, அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை. அவனுக்கு நிகராக இந்த உலகில் எந்த ஒன்றுமே இல்லை என்று சாட்சி சொன்னதன் பின்னால் அவனது இறுதி தூதர் நம் உயிரிலும் இனிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை வழி தவறாது பின்பற்றி உருகிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், கியாமத் நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் முஃமினான முறையில் முஸ்லிமான முறையில் வாழ்ந்தார்களோ, வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, வாழப் போகின்றார்களோ அந்த அத்துணை பேரின் மீதும் அல்லாஹு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால் இந்த புனிதமிகு ஜும்ஆவுடைய நாளில் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இங்கு ஒன்று குழுமிருக்கும் அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய நெஞ்சங்களே, படைத்தவன் அல்லாஹ் நமது வாழ்க்கையில் எவற்றையெல்லாம் வாழ்க்கைக்கு வெற்றிக்காக நன்மைகளாக சொல்லி தந்திருக்கின்றானோ அந்த அத்துணை விடயங்களையும் எடுத்து நடக்குமாறும், எவற்றையெல்லாம் செய்யக்கூடாது, இது பாவம், இது செய்வது ஹராம் என்று எவற்றையெல்லாம் தடுத்திருக்கின்றானோ அந்த அத்துணை விடயங்களை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். குறிப்பாக எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறும், தனிமையில் இருக்கக்கூடிய நேரத்தில் மிகவும் குறிப்பாக அக்கம் பக்கத்தில் பார்க்கின்றோம் அல்லது ஊரு அல்லாத வேறு ஊருக்கு சென்றிருக்கின்றோம் அல்லது யாருமே பார்க்காத ஒரு இடத்தில் இருக்கின்றோம், அந்த நேரத்திலும் அல்லாஹு தஆலாவை பயந்து நான் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற சிந்தனையில் தக்வாவோடு வாழ்ந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நசீஹத் செய்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய நெஞ்சங்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் ஒரு ஃபித்னா எங்களை அடைந்து விட்டால் அடுத்த ஃபித்னா என்னவாக இருக்குமோ என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஃபித்னாக்கள், குழப்பங்கள் இவற்றை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் விரும்பியோ விரும்பாமலோ அந்த குழப்பங்கள், ஃபித்னாக்கள் இந்த உலகை வந்தடையத்தான் செய்யும். இதனால்தான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் குறிப்பிடும் பொழுது பாதிரு பில் அமாலி ஸாலிஹாத், நல்ல விடயங்களை அவசரமாக செய்து கொள்ளுங்க. ஃபித்னன் ககிதஇல் லைலில் முظلم, இரவுடைய இருளை போன்று ஃபித்னாக்களும் குழப்பங்களும் வந்து கொண்டே இருக்கும். ஒரு மனிதர் காலையில் முஃமினாக இருப்பார், மாலையாகும் பொழுது காஃபிராக மாறிவிடுவார். அந்த அளவுக்கு ஃபித்னாக்கள் நிறைய இருக்கும். ஒரு மனிதர் மாலையில் முஃமினாக இருக்கின்றார், காலையாகும் பொழுது அவர் காஃபிராக மாறக்கூடிய அமைப்புக்கு ஃபித்னாக்கள் அதிகமாக வரும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட 1400 வருடங்களுக்கு முன்னால் சொல்லி முடித்து விட்டார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே,
இந்த ஃபித்னாக்களில் இருந்து, குழப்பங்களில் இருந்து நாம் முடியுமான அளவு எம்மையும் எம்முடைய குடும்பத்தையும் எம்முடைய சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்வது அது சால சிறந்தது. அதற்கான எச்சரிக்கையாக எம்மால் முடிந்த அளவு இந்த இன்ஷா அல்லாஹ் சில விடயங்களை உங்களின் முன்னால் ஞாபகப்படுத்திக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, எங்கு பார்த்தாலும் நமது ஈமானுக்கு உலை வைக்கக்கூடிய, ஈமானுக்கு வேட்டு வைக்கக்கூடிய பல சித்திரங்களை, பல விடயங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த வகையில் எவ்வளவு ஃபித்னாக்கள், குழப்பங்கள் வந்தாலும் ஒவ்வொரு முஃமினுமாகிய நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். இந்த ஃபித்னாவில் இருந்து என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் எனது ஊரையும் எனது முஸ்லிம் சமூகத்தையும் நான் முடியுமான அளவு காப்பாற்றிக் கொள்வது எவ்வாறு என்ற சிந்தனையோடு தான் நாம் வாழ்ந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, ஏனென்றால் நிமிடத்துக்கு நிமிடம் பார்க்கின்ற பார்வை கண் சிமிட்ட அளவுக்கு பாவங்கள் நிறைந்த ஒரு காலம். இந்த காலத்தில் எமது பொறுப்பு எங்களுடைய ஷரீஅத்தை, எங்களுக்கு நாம் விரும்பாமலோ அல்லாஹ் தஆலா எங்கள் மீது இறக்கப்பட்டு எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஷரீஅத்தை பாதுகாப்பது, இந்த மார்க்கத்தை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவர் மீதும் கடமையாக இருக்கிறது. அந்த வகையில் இஸ்லாமிய விழுமியங்கள், இஸ்லாமிய ஷரீஅத்துக்குட்பட்ட இஸ்லாமிய கலாச்சாரத்தில் உள்ள இஸ்லாமிய சின்னங்களையும் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது என்ற பல்வேறு வகையான நன்மைகளை தரக்கூடியது. இந்த ஷரீஅத்தை ஒவ்வொரு வேறு வேறாக பிரித்து நாம் ஒவ்வொன்றாக பின்பற்றுவதுதான் எமக்கு கடமையாக இருக்கின்றது. அவற்றை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொன்றையும் நன்மைகளாக நினைத்து நாம் செய்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் 5 விடயங்களாக உலமாக்கள் அந்த விடயம் தெரியாது, அது போன்ற நேரத்தில் உலகத்தில் உள்ள சின்ன சின்ன இன்பங்களுக்காக வேண்டி நான் என்னுடைய மார்க்கத்தை விட்டு சென்றால், அன்பார்ந்த சகோதரர்களே, எவ்வளவு நஷ்டம் எனக்கு இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு காலம் வரும், தீன இஸ்லாத்த அற்ப சொற்பமான சில பொருள்களுக்காக வேண்டி, சொத்துக்காக வேண்டி இஸ்லாத்தை விட்டும் போகக்கூடிய தன்மைகள் உருவாகும் என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இன்று நாம் பார்க்கிறோம், ஒரு சின்ன இன்பம், சிறு இன்பத்திற்காக தனது மார்க்கத்தை விட்டு அந்நிய மதத்திற்கு போகக்கூடியதை நாம் பார்க்கிறோம். கவலைக்குரிய விடயம். அன்பார்ந்த சகோதரர்களே, தனக்கு ஏற்படுகின்ற கடன் பிரச்சனைகள், சிக்கல்களுக்காக வேண்டி வட்டியின் பக்கம் நம்முடைய தீனை விட்டு விட்டு போகக்கூடிய அமைப்பை பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இதனால தான் சொல்லி இருக்கிறார்கள், ஹிஃபுலுத்தீன், முதலாவதாக எங்களுடைய தீனை, ஷரீஅத்தை பாதுகாத்துக் கொள்வது அது எங்களுக்கு சால சிறந்ததாகும். அதே போன்றுதான் எங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வது, இதுவும் ஷரீஅத் தான். எங்களுடைய உயிரை நாம் பாதுகாத்துக் கொள்வது, உதாரணமாக எங்களுக்கு ஏதாவது ஆபத்துகள் விளைவிக்க நேரும் என்று சொல்லி இருந்தால், உதாரணமாக இன்று பல வாலிபர்கள் ஒன்று சேர்ந்து நீர் தடாகங்களில் குளிப்பதற்காக வேண்டி செல்லக்கூடிய நேரத்தில் நன்றாக தெரியும் அந்த இடத்தில் எத்தனையோ பேர் விழுந்து வஃபாத்தாகி இருக்கிறார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்டும் ஒரு சாதாரண ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போடுவதற்காக வேண்டி, மக்களிடம் பேர் புகழ் எடுப்பதற்காக வேண்டி இவர் சென்று தன்னுடைய அந்த அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பெருமதியான உயிரை மாய்த்துக் கொள்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இதே போன்றுதான் இன்னும் சில பேர் தற்கொலைக்கு முயற்சி செய்து தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இவ்வாறு யாரெல்லாம் தற்கொலை செய்து கொள்கிறார்களோ அவர்கள் எதன் மூலமாக தற்கொலை செய்து கொண்டார்களோ அது அதே அமைப்பில் கியாமத்து நாள் வரும் வரைக்கும் அதாபு செய்யப்பட்டு கியாமத்து நாளிலேயும் அதே அதாபிடம் எழுப்பாட்டப்படுவார்கள். ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், சென்ற ஓரிரு வருடங்களுக்கு முன்னால் இருந்தே மாணவர்கள், படிக்கக்கூடிய மாணவர்கள் பரீட்சை எழுதுகிறார்கள். பரீட்சை எழுதிவிட்டு வந்ததன் பின்னர் தன்னுடைய சமூகத்திற்கு முகம் காட்ட முடியாமல் ஈமானில் உள்ள குறை காரணமாக
அல்லாஹ்வுடைய அந்த ஏற்பாட்டை கபூல் செய்ய முடியாமல் தனது சமூகத்துக்கு மாத்திரம் படித்த மக்கள், மாணவர்கள் தமது சமூகத்துக்கு காட்ட வேண்டும் தான் ஒரு புகழ்பெற்ற ஒருவராக வாழ வேண்டும் என்று நினைத்த ஒரே காரணத்துக்காக வேண்டி நான் நினைத்தது நடக்கவில்லை, இப்பொழுது என்ன செய்ய ஆரம்பிக்கிறார்? தன்னுடைய உயிரை மாற்ற ஆரம்பிக்கிறார், தற்கொலை செய்து கொள்கிறார். அல்லது தனக்கு தேவையான விடயங்கள் நடைபெறாவிட்டால் ஒரு அந்நிய மக்களுடைய அந்த கலாச்சாரத்தை எடுத்துக்கொண்டு எனக்கு இந்த இடத்துல நான் விரும்பியவரை திருமணம் செய்து தரல என்ற காரணத்துக்காக வேண்டி தன்னுடைய தீனை விற்று என்ன செய்யறாங்க? தற்கொலைக்கு முயற்சி செய்து கொண்டு தற்கொலை செய்து கொள்கிறாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே தன்னுடைய உயிரை பாதுகாப்பதும் மார்க்கத்தில் இரண்டாவது விடயமாக இருக்கிறது. அதே போன்றுதான் பிறருடைய உயிரையும் நாம் பாதுகாக்க வேண்டும். தன்னுடைய உயிரை எவ்வாறு நாம் மதிக்கிறோமோ பிறருடைய உயிரையும் நாம் பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடும் பொழுது மன் கதல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்த் வகஅன்னமா கதலன் நாஸ ஜமீஆ. அல்லாஹ் தஆலா அழகான முறையில் அல் குர்ஆனில் குறிப்பிடும் பொழுது மன் கதல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்த், யார் எந்த காரணமும் இல்லாமல் ஒரு முஸ்லிமை கொலை செய்ய ஆரம்பிக்கிறாரோ, திட்டம் தீட்டி கொலை செய்கிறாரோ, அவர் முழு உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் கொலை செய்வதற்கு சமன் என்பதாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். அதே போன்று ஃபகஅன்னமா கதலன் நாஸ ஜமீஆ, அதே போன்று வமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ, யார் ஒரு முஸ்லிம் உயிர் வாழ வேண்டும் அல்லது ஒரு மனிதர் உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக, இங்கு முஸ்லிம் என்று சொல்லவில்லை, வமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ, யார் ஒரு மனிதன், அது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அவனை வாழ வைக்கிறானோ, அவனுக்கு தேவையான விடயங்களை செய்து கொடுத்து வாழ வைக்கிறானோ, ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ, எல்லா மக்களையும் வாழ வைத்தவனை போன்று ஆவான் என்பதாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போன்றுதான் மூன்றாவது விடயமாக பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவு, இந்த புத்தி தரக்கூடிய, புத்தியை மாற்றக்கூடிய விடயங்களை உண்டு பண்ணுவது, இவற்றை உண்டு பண்ணுவதை விட்டும் நாம் பாதுகாத்துக் கொள்வது எங்களுடைய ஷரியத் எங்களுக்கு சொல்லித் தரக்கூடியது. இந்த பகுத்தறிவு என்று சொல்லக்கூடிய நேரத்தில், புத்தி இல்லாமலாக்குவது என்று சொல்லக்கூடிய நேரத்தில் மிக பிரதானமான ஒன்றுதான் அன்பார்ந்த சகோதரர்களே இந்த போதை வஸ்து. இந்த போதை சமீப காலமாக அதிகரித்துக் கொண்டிருக்கும் அந்த போதை வஸ்துகள் நாம் எல்லோரும் துஆ செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய நாட்டிலிருந்து அது அடியோடு அழிப்பதற்காக வேண்டி இந்த நாட்டில் பல முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. எனவே ஏன் தெரியுமா, எங்களுடைய ஷரியத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஷரியத் சொல்கிறது அவனுடைய பகுத்தறிவை மாற்றக்கூடிய விடயங்களை விட்டும் பாதுகாத்துக் கொள்வதும் எங்களுடைய ஷரியத்தை பாதுகாப்பதற்கு சமன் என்பதாக சொல்லப்படுகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போன்றுதான் புத்தியை இல்லாமலாக்கி, உதாரணத்துக்காக நல்ல தெளிவாக இருக்கக்கூடிய சில பிள்ளைகளை கூப்பிட்டு அந்த பிள்ளைகளுக்கு சில விளையாட்டுகளை பழக்கி அந்த பிள்ளைகளுடைய புத்தியை மாற்றி ஒரு பொறாமைத்தனத்திற்காக வேண்டி ஒரு செய்யக்கூடிய சில வேலைகள் இருக்கின்றது. யாரோடைய உள்ள கோபத்துக்காக வேண்டி அந்த சிறு பிள்ளைகளை பிடித்து அவர்களுக்கு சில விளையாட்டுகளை பழக்கி அதன் மூலமாக தன்னுடைய புத்தி மாறக்கூடிய அளவுக்கு அந்த பிள்ளை மாறிவிட்டால் பாப்பா யார் என்று தெரியாது, உம்மா யார் என்று தெரியாது, இவ்வாறான நிலைமைக்கு ஆக்கி கொள்ளக்கூடியது. அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படிப்பட்டவர்களும் இந்த ஷரியத்தை உடைக்கிறார்கள், இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதில்லை என்பதை நான் சாட்சி கூறிக்கொள்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்ததாகத்தான் நான்காவது விடயமாக மால், பணம், பொருட்கள் இவற்றையும் பாதுகாத்துக் கொள்வது எங்களுடைய ஷரியத்தை பாதுகாப்பதுதான். அன்பார்ந்த சகோதரர்களே, ஷரியத் சொல்லக்கூடிய விடயம்தான்
இந்த மால் என்றால் இந்த பணத்தின் ஊடாக எங்களுக்கு தெரியும், நான் இவ்வளவு செலவழித்தால் எனக்கு இந்த பணத்தின் மூலமாக வீண்விரயம் ஏற்படாது என்று எனக்கு தெரிந்திருந்தும் அந்த பணத்தை பாதுகாக்காமல் வீண்விரயம் செய்வதும் நம்முடைய ஷரியத்தை உடைப்பதற்கு சமன். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே இவ்வாறாக அடுக்கிக் கொண்டு சொல்லிக் கொண்டு போகலாம். இவ்வாறு எங்களுடைய பணத்தையும் பொருளையும் பாதுகாப்பதும் அது ஷரியத்தை பாதுகாப்பதற்கு சமனாக இருக்கின்றது. அதே போன்றுதான் ஹக்குன் நஸ்ல் மனிதர்களை, மனித சந்ததிகளை பாதுகாப்பது. இதில் அதிகமான விடயங்களை பேசலாம். மனித சந்ததிகள் என்றால் இன்று நாம் பார்க்கிறோம், இன்று ஓரிரு வாரங்களுக்கு முன்னால் இருந்தும் கூட மீண்டும் ஆரம்பித்திருக்கிறார்கள் எங்களுடைய நாட்டின் சனத்தொகையை தேடுவதற்கு. அன்பார்ந்த சகோதரர்களே, சனத்தொகையை தேடி எவ்வளவு தேடினாலும் அல்லாஹு தஆலா இந்த பூமியில் மனிதன் உருவாக வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தால் அது நடந்து கொண்டே இருக்கும். இது அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டது. நாம் அதற்கு யாரும் பீதி கொள்ள தேவையில்லை. ஆனால் பகிரங்கமாக ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்கின்றேன். இந்த உயிரை அதாவது ஹக்குன் நஸ்ல் மனித சந்ததியை உருவாக்குவதற்காக வேண்டி இருக்கக்கூடிய நமது சமூகம் ரிஸ்க்குக்காக பயந்து இருக்கக்கூடிய வயிற்றில் குழந்தை உருவாகினால் அவற்றை மருந்தை கொன்றோ அல்லது ஊசியை கொன்றோ அல்லது வயிற்றை கழுவியோ அந்த சந்ததிகளை இழக்க செய்வது இவர் மார்க்கத்தை அழிப்பதற்கு சமன். அன்பார்ந்த சகோதரர்களே, வைத்தியர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு சிசுவை அழிப்பதற்காக வேண்டி ஒரு பெண் ஒரு டேப்லெட் தன்னுடைய வயிற்றுக்குள்ள இறக்கக்கூடிய நேரத்தில் முதலாவதாக அந்த சிசுவுடைய தலையில் இருக்கக்கூடிய மூளைகள் சிதற ஆரம்பிக்கிறது என்பதாக வைத்தியர்கள் சான்று பகர்கிறார்கள். யாரெல்லாம் இவ்வாறான வேலைகளை செய்கிறார்களோ அவர்களும் அல்லாஹு தஆலாவை பயந்து கொள்ளட்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இது போன்றுதான் எம்முடைய ஷரியத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி நாம் நிறைய விடயங்களை செய்ய வேண்டி இருக்கிறது. நான் சொன்ன 5 விடயங்களையும் பாதுகாப்பதனூடாக எங்களுடைய ஷரியத்தை, இஸ்லாம் மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதே போன்றுதான் அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுடைய மார்க்கம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நாம் மட்டுமல்ல, ஷரியத்துக்கு உட்பட்ட இஸ்லாத்தில் உள்ள அனைத்து விடயங்களையும் நமது உள்ளத்துக்கு எடுத்து அவற்றை பாதுகாப்பது எமது பொறுப்பாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த வகையில் எமது இந்த காலத்திலும் கூட பல்வேறு மார்க்க பிரச்சாரங்கள், பொய் பிரச்சாரங்களை செய்து கொண்டு மதம் மாற்றக்கூடிய அமைப்பை பார்க்கின்றோம். அதற்கேற்றவாறு அல்ஹம்துலில்லாஹ் அதிகமான உலமாக்கள் முன் வந்து அந்த பொய் வதந்தி சொல்லக்கூடிய அந்த மனிதர்களை பிடித்து அவர்களுக்குரிய தகுந்த பதில்களை கொடுக்கக்கூடிய உலமாக்களை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். அதே போன்றுதான் அவர்களுடைய யாரெல்லாம் பொய்யான விடயங்களை இஸ்லாத்திலிருந்து பிரிப்பதற்காக வேண்டி இஸ்லாம் அல்லாத மதத்திலிருந்து யாரெல்லாம் முன் வந்து ஒவ்வொரு விடயங்களையும் சொல்கின்றார்களோ நாம் சற்று சிந்தித்து நமது மார்க்கம் உண்மையானது, உலமாக்களுடைய வழிகாட்டலின்படி நடப்போம் என்ற சிந்தனையில் தான் வாழ வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, ஏன் தெரியுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் எத்தனையோ பொய் நபி உருவாகினார்கள். உலகத்தில் எத்தனையோ பொய் நபி உருவாகினார்கள். அல்லாஹு தஆலா அந்த அத்துணை விடயங்களுக்கும் பதிலை சொல்லிவிட்டான். சில காபிர்கள் ஒன்று சேர்ந்து இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பரையில் வந்தவன் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால நான் தான் நபி என்று சொல்லி சில பொய் நபிகள் உருவாகினார்கள். அல்லாஹு தஆலா அதற்கான அல் குர்ஆன் ஆயத்தை தெளிவாக சொல்லி இருக்கிறான். மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும் வலக்கின் ரசூலல்லாஹி வ காதமன் நபிய்யீன் வ கான அல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீமா. உங்களுடைய பெரிய ஆண்களிலிருந்து உங்களுக்கு பிடித்தவர்கள் உங்கள் நபியை அப்படி தந்தையாக வந்தவர்கள் அல்ல. அது வகாத்தமன் நபியின் அவர்களுக்கு
ஆண் குழந்தை இருந்தும் அல்லாஹு தஆலா மரணிக்க செய்தது பல காரணத்துக்காக வேண்டித்தான். ஏனென்றால் நீங்கள் கடைசி நபி, ஹாத்தமுன் நபி என்பதை அல்லாஹு தஆலா அந்த அல் குர்ஆனில் அழகாக சொல்லி இருக்கிறான். எனவே அந்த ஹாத்தமுன் நபிக்கு பின்னால எந்த ஒரு நபியும் வரப்போவதில்லை. பொய் நபிகள் பல உருவாகினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் அவர்களுடைய காலத்துல பார்க்கும் பொழுது ஒரு பொய் நபி இருந்தான். பொய் நபி, அவனுடைய வேலை பல ஹதீஸ்களை, இந்த மார்க்கத்தை இஸ்லாத்தை அழிப்பதற்காக வேண்டி பல ஹதீஸ்களை, லைஃபான ஹதீஸ்களை, பல பலகீனமான ஹதீஸ்களை எல்லாம் ஒன்று சேர்ந்து பொய்யான பல ஹதீஸ்களை உருவாக்கினான். இதை அந்த காலத்து கலீஃபாவாக இருந்த ஹாரூன் ரஷீத் அவர்கள் என்ன செய்தார்கள்? அவனை அழைத்து வந்து அவனிடத்தில் இவ்வாறெல்லாம் நீ நடந்து கொள்ளாதே என்று சொன்னதும், இல்லை, நீங்கள் இப்பொழுது என்னை கொலை செய்தால் அதற்கு பின்னால் என்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பொய்யான ஹதீஸ்கள் எத்தனையோ மக்களிடம் போயிருக்கின்றன என்றாலும் என்னை கொலை செய்தால் அவற்றை எவ்வாறு திருத்துவது என்பதாக அந்த காஃபிரானவன் பதில் சொல்லக்கூடிய நேரத்தில் ஹாரூன் ரஷீத் அவர்கள் பதில் அளித்தார்கள், என்னிடத்திலும் இருக்கிறார்கள், நான் அதற்கான பதிலை பார்த்துக் கொள்கிறேன். என்னிடத்தில் ஹதீஸ் கலைஞர்கள் இருக்கிறார்கள். அபுல் இஸ்ஹாக் அல் ஃபஸாரி என்று சொல்லக்கூடியவரும், அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு முபாரக் என்ற அந்த இமாம்களும் என்னிடத்தில் இருக்கிறார்கள். எனவே இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்னிடத்தில் இருக்கிறார்கள் என்றால், ஒரு குலைத்த மாவிலிருந்து ஒரு முடியை எவ்வாறு தெளிவாக எடுப்பார்களோ அதே போன்று என்னுடைய மார்க்கத்தில், என்னுடைய ஹதீஸில் இருக்கக்கூடிய ஏதாவது பிழைகள் இருந்தால் அவர்கள் அதை திருத்திக் கொள்வார்கள். உன்னை போன்றவர்களை நான் வைக்க மாட்டேன் என்று சொல்லி தூக்கிலிட்டு கொலை செய்ததாக சரித்திரங்கள் சொல்கிறது. ஏன் இவற்றையெல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிறோம் என்றால், நம்முடைய ஷரியத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா பல நன்மைகள் எங்களுக்கு வைத்திருக்கிறான். அது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. இன்று நாம் பார்க்கிறோம், எங்களுடைய ஷரியத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய எத்தனையோ ஃபித்னாக்கள், குழப்பங்கள் எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கின்றன. அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் சிலவற்றை சுருக்கமாக இந்த இடத்தில் சொல்லி வைக்க ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹு தஆலா எங்களுடைய இந்த மார்க்கத்தை பாதுகாப்பது எங்களுக்கு கடமை என்பதை எவ்வாறு சொல்லியிருக்கிறார் என்றால், ذَلِكَ وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِن تَقْوَى الْقُلُوبِ. யாரெல்லாம் இந்த ஷரியத்துக்கு உட்பட்ட இந்த சின்னங்களை யாரெல்லாம் பாதுகாத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் தக்வா உடையவர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய விழுமியங்களை, மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சின்னங்களை பாதுகாப்பது எங்களுடைய கடமை. மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சின்னங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் எங்களுடைய ஆடைகள்ல நாம் இந்த தொப்பியை பார்க்கின்றோம், அதே போன்று பாங்கு சொல்வதை பார்க்கின்றோம், தொழுகையை பார்க்கின்றோம், உதுஹியா கொடுப்பதை பார்க்கின்றோம். இவ்வாறு எத்தனையோ விடயங்கள் எங்களுடைய மார்க்கத்தில் இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இவ்வாறான விடயங்களை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உதாரணத்துக்காக ஆடையை எடுத்துக்கொண்டால் யாரும் கோபிக்க வேண்டாம். நான் தெளிவாக சொல்கிறேன், ஆடையை எடுத்துக்கொண்டால் ஒரு முஸ்லிமுடைய இந்த ஆடையுடைய விடயத்தில் தொப்பியும் ஒன்றுதான். இதற்கு சில உலமாக்கள் இதற்கு கலாச்சார உடை என்று சொன்னாலும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், உலமாக்கள் அல்ல, சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், கதையை பார்த்துவிட்டு சொன்னாலும் இந்த தொப்பி என்பது ஒரு சுன்னத்தான ஒரு ஆடை. இவற்றை நாம் பாதுகாக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்துல் காதர் என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கறிஞர், இவர் என்ன செய்கிறார்? 1905ஆம் ஆண்டு இந்த வழக்கறிஞர் அவருடைய வழக்கை விசாரிப்பதற்காக வேண்டி நீதிமன்றத்திற்கு போகக்கூடிய நேரத்தில் நீதிபதி உத்தரவிட்டார், தொப்பியை அணிந்து கொண்டு, நமது நாட்டில் தொப்பியை அணிந்து கொண்டு இங்கே வர வேண்டாம் என்பதாக சொல்லி முடித்ததன் பின்னால் இவர் வெளியே வந்து, சுன்னத்தானே, இது செய்ய தேவையில்லை, இது பரவாயில்லை என்று அந்த விடயத்தை செய்யாமல் அப்படியே விட்டு விடாமல் மக்களை எல்லோரும் ஒன்று கூட்டினார்கள். ஒன்று கூட்டி, அதாவது மே மாதம் டிசம்பர் 31ஆம் திகதி
இவர்கள் என்ன செய்தார்கள்? முழு இலங்கையில் உள்ள மக்களையும் ஒன்று சேர்த்து இதற்காக வேண்டி போராடினார்கள். இதற்காக வேண்டி போராடி எல்லோரையும் ஒன்று சேர்த்து அந்த வழக்கறிஞரிடம் ஆர்ப்பாட்டம் செய்து போய் சொல்லப்பட்ட நேரத்தில் எங்களுக்கு அது ஒரு முடிவாக தரப்பட்டது, இவற்றை அணிந்து கொண்டு நீதிமன்றத்திற்கும் செல்லலாம் என்பதாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று நாம் கவலையோடு பேசுகிறோம். ஏனென்றால் எம்முடைய மார்க்கத்தில் சிலவற்றில் நாம் சாதாரணமாக நினைத்துக் கொண்டு மார்க்கத்தை அழித்துக் கொண்டு போகிறோம். சஃபுல்ல நின்று பார்த்தால் இவர் முஸ்லிமா என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு வாலிபர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்றால், சில பெரியவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்றால், எம்மை பார்த்துத்தான் எம்முடைய குழந்தைகள், எம்முடைய பிச்சலங்கள் வரப்போகின்றது சகோதரர்களே. எனவே இவ்வாறான விடயங்களில் மிகவும் கரிசனையாக நாம் நடந்து கொள்வது எங்களுக்கு சார சிறந்ததாகும். ஒரு தொப்பியை அணியும் பொழுது தொழக்கூடிய நேரத்தில் எங்களுடைய நெத்தியை மறைத்து தொழுவது ஹராமாக இருக்கிறது. அவர் சுஜூத் செய்யக்கூடிய நேரத்தில் அவருடைய முடிகள் அங்கே மறைக்கப்படுமாக இருந்தால் அவருடைய சுஜூத் கூடாது சகோதரர்களே. எனவே இது மார்க்கம், இவற்றை நாம் சாதாரணமாக விடப்படாது. அதற்காக வேண்டி என்று சொல்லி தொப்பி போடாமல் தொழக்கூடிய சகோதரர்களோடு யுத்தம் செய்யும்படி சொல்லல்ல, அவர்களை பார்த்து யுத்தம் செய்ய சொல்லல்ல, அவர்களோடு சண்டை பிடித்து அப்படி சொல்லல சகோதரர்களே. இஸ்லாம் அது சுன்னத்தான விடயம் என்றால் அழகான முறையில் அவற்றை நாம் பின்பற்றுவது எமக்கு சால சிறந்ததாகும். அதே போன்றுதான் எங்களுடைய இஸ்லாமிய சின்னங்களில், இஸ்லாமிய அடையாளங்களில் ஒன்றுதான் பாங்கு சொல்வது. இந்த விடயத்தை மட்டும் சொல்லி இன்றைய குத்துபாவை முடித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த பாங்குக்காக வேண்டி எத்தனையோ பல போராட்டங்கள், சில கட்டங்கள் நடந்தது. ஆனாலும் அல்லாஹு தஆலா இந்த பாங்கு சொல்லக்கூடிய விடயத்தை முழு உலகத்திலும் அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். ஏன் தெரியுமா? இன்று எங்களுடைய இந்த ஊரில் 11:50க்கு பாங்கு சொன்னால் அன்பார்ந்த சகோதரர்களே, எங்கேயோ ஒரு நாட்டில் இன்னும் ஒரு டைம்ல இந்த அதான் முடியும் பொழுது இன்னொரு நேரம் பாங்கு ஆரம்பிச்சும். இதே போன்று ஏதோ ஒரு நாட்டில் இவ்வாறு நேரம் மாறி மாறி 24 மணித்தியாலமும் இந்த அசான்கள் ஒலித்துக் கொண்டிருக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, கவலைக்குரிய விடயம் என்னவென்றால் இந்த பாங்கு சொல்லும் பொழுது காது கெடுக்கிறாங்க இல்ல, அதை கணக்கெடுக்கிறாங்க இல்ல. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லும் பொழுது ஃபைதா நாதைதும் இலஸ்ஸலாத்தி தஹதுஹா ஹுஸுவன் வ லஇபா ذلك بأنهم قوم لا يعقلون. இந்த ஆயத்தை லேசாக நினைக்க வேண்டாம், இந்த ஆயத்தை லேசாக நினைக்க வேண்டாம். ஏளனமாக இந்த பாங்கு சொல்வதை நினைக்க வேண்டாம். யாருடைய காதுக்கெல்லாம் அசான் சொல்லப்படுகின்றதோ அன்பான முறையில் உங்களிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் ஒரு வகுப்பாசிரியராக இருக்கலாம், நீங்கள் ஒரு விளையாட்டை நடத்தக்கூடியவர்களாக இருக்கலாம், நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை நடத்தக்கூடியவர்களாக இருக்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, அசானுடைய சத்தம் கேட்கும் பொழுது கொஞ்சம் நிப்பாட்டுங்க. இன்னைக்கு என்ன நடக்குது? பயான் நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுதும் அங்கே அசானுக்காக வேண்டி பயான் நிகழ்ச்சி நிறுத்தப்படுகிறது. இது சாதாரணமாக ஒரு பஸ்ஸ தேநீர் கடையில நிப்பாட்டினா எப்படி ரெஸ்ட் கொடுக்கப்படுமோ அப்படி நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. பயான் பண்ணும் பொழுது அசான நிப்பாட்டுறதேன்னு தெரியுமா? அல் குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்த இருக்கக்கூடியவரும் அசான் செல்லும் பொழுது அசானை காது தாழ்த்தி கேட்க வேண்டும். அந்த பாங்கை காது தாழ்த்தி கேட்பது அவருக்கு கட்டாயமாகிறது. எனவே சகோதரர்களே, அந்த அசானை காது தாழ்த்தி கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நான் இந்த விடயத்தை ஞாபகம் ஊட்டுகிறேன். யாரெல்லாம் அசானை கேவலப்படுத்துகிறார்களோ இந்த சரித்திரத்தையும் கொஞ்சம் கேளுங்கள் சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில், அதாவது அசான் பாங்கு சொல்லும் பொழுது ஒரு யஹூதி இருந்தான். சரியாக அவன் பாங்கு சொல்லும் பொழுது அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த ரசூலுல்லாவை ஏளனமாக கருதி அவர் பொய்யர் என்பதாக நவுது பில்லாஹ் இவ்வாறு சொல்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, கொஞ்ச காலம் போகல இவன் ஒரு விளக்கை எடுத்துக்கொண்டு வந்து தன்னுடைய வீட்டுக்குள்ளே போகிறான். அந்த நேரத்தில் அந்த விளக்கு சரிந்து விழுந்து அப்படியே அவனுடைய குடும்பத்தோடு சேர்ந்து பற்றியதாக தஃப்சீருடைய இமாம்கள் சொல்கிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அசானுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பாங்கு சொல்லக்கூடிய நேரத்தில் அதற்காக வேண்டி பதில் சொல்வது எங்களுடைய கடமை. பாங்கு செல்லக்கூடிய நேரத்தில் திரும்பி வீட்டின் பக்கமோ பஜாரின் பக்கமோ செல்வது யாருடைய குணம் தெரியுமா? ஷைத்தான். இந்த ஷைத்தானுக்கு அதான் சத்தம் கேட்டால்
அவன் என்ன செய்கிறான்? திரும்பி போறான். ஹதீஸ்கள்ல வந்திருக்கின்றது, அவன் காற்றை விட்டு விட்டு தன் அதான் சத்தம் கேட்கப்படாது என்பதற்காக வேண்டி காற்றை விட்டு விட்டு போறான். மலைகள் பக்கம் கல்லுகளின் பக்கம் போய் ஒளிந்து கொள்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே அதான் சொல்கின்ற நேரம் நாம் காது கொடுத்து கேட்க வேண்டும். இன்று சில மக்களுக்கு அது புரியுதில்லை, அதை கணக்கெடுக்கிறார்கள் இல்ல. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அசானையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதான் சொல்லும் பொழுது அழகான முறையிலே அதற்கான பதிலை சொல்வது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. இதனுடைய சிறப்பை யாரெல்லாம் அதானுடைய சிறப்பை விளங்கிக் கொள்கிறார்களோ அன்பார்ந்த சகோதரர்களே, அவர்கள் அதை கடைபிடிப்பார்கள். அதற்கு உதாரணமாகத்தான் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் அதான் சொல்வதற்காக வேண்டி கூட்டிக் கொண்டு போகக்கூடிய நேரத்தில், அதாவது ஹுனைன் யுத்தம், இந்த ஹுனைன் யுத்தம் நடைபெற்றுவிட்டு வரக்கூடிய நேரத்தில் ஒரு இடத்துல அங்கே கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இந்த இடத்தில் அதான் சொல்லும்படி ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஏவிய பொழுது ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதான் செல்கிறார்கள். இந்த நேரத்தில் ஒரு அழகான குரல் அதான் சொல்லும் பொழுது அங்க இருக்கக்கூடிய யகூதிகள், அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதானை கேவலப்படுத்துவதற்காக வேண்டி அதிகமாக அதான்களை சொல்லி கேவலப்படுத்துகிறார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள், அதில் ஒரு அழகான ஒரு குரலை கேட்கிறார்கள். அந்த மனிதரை கூப்பிட்டு, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ கொஞ்சம் அதானை சொல்லு பார்க்க, அதான் சொல்லப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு தான் அதான் சொல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அவர் அதானை சொன்னதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய புனிதமான அந்த கையினால் அவனுடைய தலையை தடாவி, அவ்வாறு நெஞ்சின் பக்கம் தடாவி, அவருடைய தொப்புளுக்கு கீழால அப்படியே தடாவி விடுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு என்றால் அவர்தான் அந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சஹருடைய நேரத்தில் அதான் சொல்லுவாரு. இந்த சஹாபி தான் சுபஹுடைய அதான் சொல்லக்கூடிய அமைப்புக்கு அல்லாஹு தஆலா அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தை கொண்டு அதான் சொல்லக்கூடிய அமைப்புக்கு ஆகினார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் பாங்கு சொல்லக்கூடிய நேரத்தில் தன்னுடைய வேலைகளை நிப்பாட்ட வேண்டும். தன்னுடைய வேலைகளை நிப்பாட்டி அந்த பாங்குக்குரிய பதிலை அழகான முறையில சொல்லுவது, அன்பார்ந்த சகோதரர்களே, இது இஸ்லாமிய ஷரியத்தை பாதுகாப்பது. உதாரணமாக வைத்துக் கொள்வோம், நம்முடைய வியாபார ஸ்தலம் இருக்கிறது, பாங்கு சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்தில் கொஞ்சம் இருங்க, பிசினஸ் பார்ப்போம், பாங்கு முடியட்டு, பாங்குக்கு பதில் சொல்லுங்க. அல்லாஹு தஆலா இதுல பரக்கத்தை வச்சிருக்கிறான். அதே போன்றுதான் இன்று நாம் பார்க்கிறோம், ஸலவாத்து சொல்றது, கலீஃபாக்களுடைய பெயரை சொல்லும் பொழுது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று பயன்படுத்துறது, இதுவும் எங்களுடைய மார்க்கத்தில் உள்ளதுதான். சில பேர் என்ன செய்யறாங்க? சில ஆசிரியர்கள் ஆக்கம் எழுதி கொடுக்கிறாங்க, சில பேர் தெரியாம அவங்களுக்கு விளங்குதல், அவங்களுக்கு பழகி ஒரு பயானோ ஏதாவது ஒன்று பண்ணக்கூடிய நேரத்தில் உமர், அபூபக்கர், யாரோ இவருடைய தந்தையுடைய சகோதரங்கள் போன்று, வாப்பட நானுக்கும் அப்படி பேச மாட்டேன். யாரோ பேசுவாங்களா? வாப்பட நானா, தம்பி, அவருடைய பேரை சொல்லி பேசுவாங்களா? அன்பார்ந்த சகோதரர்களே, ரலியல்லாஹு அன்ஹும், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இவ்வாறு தான் சொல்ல வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இவ்வாறு சிறு சிறு விடயங்களாக இருந்தாலும் நாம் அவற்றை தேடி பாதுகாத்து வளர்த்துக் கொள்வதுதான் எங்களுடைய இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக நாம் முயற்சி செய்வது. அன்பார்ந்த சகோதரர்களே, நிறைய விடயங்களை பேசலாம். எனவே நான் இன்று சொன்ன விடயங்களை முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்போம். எங்களுடைய இஸ்லாத்தை பாதுகாப்போம், எங்களுடைய இஸ்லாத்தை பாதுகாப்போம். சுன்னத்தானே என்று சொல்லி நிறைய விடயங்களை விட்டு விட்டு போவோம் என்றால் ஃபர்லை செய்வதற்கும் எங்களுக்கு ஆசை வராது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அவ்வாறான இஸ்லாம் சொல்லியிருக்கக்கூடிய அழகான விடயங்களை பாதுகாத்து நமது வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் இஸ்லாத்தை முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக. குழப்பமான ஃபித்னாவுடைய ஜமான்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய ஊரையும் முஸ்லிம் சமூகத்தையும் யா அல்லாஹ் அவர்களுடைய ஈமானை நீ பாதுகாத்து தந்தருவாயாக. ஈமானுக்கு
ஃபித்னா விளைவிக்கக்கூடிய அந்த அத்துணை விடயங்களை விட்டு நீ பாதுகாத்தருவாயாக. யாரெல்லாம் முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் இஸ்லாத்துக்காக வேண்டி கொலை செய்யப்படுகிறார்களோ அவர்களுக்கு நல்ல அந்தஸ்துகளை கொடுத்தருவாயாக. குறிப்பாக யா அல்லாஹ் பலஸ்தீனத்தில் உள்ள அந்த மக்கள் நீ பாதுகாத்தருவாயாக. அவர்கள் சிறு பிள்ளைகளை நீ பாதுகாத்தருவாயாக. அவர்கள் உடைமைகளை பாதுகாத்தருவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரக்கத்தை கொண்டு எங்களுடைய துஆக்கள் அங்கீகரித்து அருள்புரிவாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك وسلم عليه. فيا عباد الله فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله فقد قال الله تعالى في محكم تنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. أقول قولي هذا أستغفر الله الذي ولكم ولسائر المسلمين والمؤمنين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله حمدا كثيرا كما أمر. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إرغاما لمن جهد به وكفر. وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله ما اتصلت به عين بنظر. اللهم صل وسلم وبارك وسلم عليه. فيا عباد الله فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان الجليل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد عبدك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا ومولانا محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وبارك على سيدنا ومولانا محمد وأزواجه وذريته. قال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر رضي الله عنه وأشهدهم في أمر الله عمر رضي الله تعالى عنه وأصدقهم حياء عثمان رضي الله تعالى عنه.